அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள்னாலையும் திராவிட கட்சிகளோட அடிவர்களாக திகழ்கின்ற இந்த கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, விசிக போன்ற கட்சிகளெல்லாம் தொடர்ந்து ஒரு பொய் பரப்பிக்கிட்டு வரப்போகுது. அதாவது சமஸ்கிருதத்துக்கு மத்திய அரசாங்கம் அதிக நிதி ஒதுக்குது, தமிழை கண்டுக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி இந்த வரப்போகிற காணொலியில் திரு எஸ்ஜி சூர்யா அவர்கள் ஒரு அருமையான பதிலை சொல்லியிருப்பார். தயவுசெய்து இனிமேலாச்சும் இந்த பொய்களையும் புரட்டங்களையும் சொல்லி மக்களை குழப்பாதீங்க. நன்றி. இந்த புதிய கல்விக் கொள்கையில சமஸ்கிருதம் எத்தனை பேருடைய தாய்மொழிங்க? இது இந்திங்கிறது கூட ஒரு இடைக்கால ஏற்பாடு. இந்தியன் மொழியை படிப்பது என்பது கூட சமஸ்கிருத மொழி எத்தனை பேருக்கு தாய்மொழி? சமஸ்கிருத மொழி செத்த மொழின்னு சொல்றீங்களே, அது எதற்காக அப்படி ஆனது? எல்லாரும் பேச அனுமதிக்கப்பட்டதா? மதுக்குரையா சமஸ்கிருதம் யாரு பேசுறாங்க, எதுக்கு படிக்கணும்னு கேட்டாரு. அதற்கு எங்க கட்சியில இருந்து இல்ல, அவருடைய கட்சி ஆளக்கூடிய கேரளாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் சொன்ன விஷயத்தை அவருக்கு அப்படியே படிக்கிறேன். நமது புராதன மொழியான சமஸ்கிருதத்தை பிராமண மொழி என்று எதிர்ப்பதோ ஒதுக்குவதோ சரியல்ல. சமஸ்கிருத பொக்கிஷங்களில் உள்ள அறிவு இந்தியர் அனைவரையும் சென்றடையும் வகையில் அவற்றை எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டும். சமஸ்கிருதம் பாரதத்தின் அறிவுசார் பாரம்பரிய பொக்கிஷம் அப்படின்னு அங்க கேரளா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு சமஸ்கிருத கல்லூரி விழால பேசுறாரு. இப்போ பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சொன்னாரு, சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க, தமிழுக்கு கம்மியா. இதே மேடையில பல ஆயிரம் முறை நான் தெளிவு பண்ணிட்டேன். சமஸ்கிருதத்திற்கென்று மத்திய பல்கலைக்கழகங்கள் 10 பல்கலைக்கழகங்கள் காங்கிரஸ் ஆட்சியில உருவாக்கப்பட்டது. அதுல திமுக அங்கம் வகித்த யூபிஏ அரசாங்கத்துல 2 பல்கலைக்கழகங்கள், மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. மொத்தம் 11 பல்கலைக்கழகங்கள். அதற்கு ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி நிதி ஒதுக்கும் போது அந்த நிதி எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு ஒதுக்குறீங்க, தமிழுக்கு இவ்வளவு கம்மியா ஒதுக்குறீங்க அப்படின்றாங்க. தமிழுக்கு ஒதுக்குவதற்கு தமிழ்நாடுன்னு அரசாங்கம் இருக்கின்றது, அவங்க தமிழ் மொழிக்கு ஒதுக்குறாங்க.